வெஸ்ட்டுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ற ஒரு பிளேயரா ஏஷியால இருந்து ஒரு பிளேயர் வந்து டீப்சீக் லான்ச் பண்ணாங்க. அதுல பத்தி நிறைய கான்ட்ரோவர்ஷிஸ்குள்ள நம்ம போக தேவையில்லை. மொத்தமா ஹியூமன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிடும், இப்பயே எங்களை பாதி பண்ணிருச்சு, அதெல்லாம் பண்ணல. ஒரு நல்ல டிஃபென்சரா இருக்குமான்னு கேட்டா டெஃபினட்டா கிடையாது. கோர்ஸ் முடிச்சுட்டு வந்துருவாங்க. ஓகே, ஒரு மாசம் கோர்ஸ் எடுத்துட்டு நானும் வந்து சைபர் செக்யூரிட்டியில புலிதான் அப்படின்ற மாதிரி வந்து நிற்பாங்க. நான் பார்த்தவங்க கிட்டமே 30-40 சர்டிபிகேட் பார்த்துருக்கேன். சர்டிபிகேட்கான கரெக்டான நாலேஜ் நான் பார்க்க மாட்டேன். இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, நிறைய பேர் நான் இந்த இடத்துல பாக்குறேன். கர்சர் இருக்கு, லவபிள் இருக்கு, ரெப்லிட் இருக்கு, அப்புறம் ஆன்டி கிராவிட்டி இருக்கு. இவ்வளவு லிஸ்ட் டூல் பண்றாங்கல்ல, டூல் பண்றவங்க மேலே தப்பு இருக்கு. இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் சர்டிபிகேட் படிக்கிறாங்கல்ல, அந்த ஆர்கனைசேஷன் சரியா இல்லைன்னு, அந்த ஆர்கனைசேஷன் சரியா இல்லைன்றது அவங்க கொடுக்குற கண்டென்ட்டே சரியா இல்லைன்னு நான் சொல்லுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கெரியர் பார்த்தா நான் சைபர் செக்யூரிட்டி எடுத்தேன்னா வாட் இஸ் ஏ ஃபியூச்சர்? திரும்பி நான் ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டினே கேட்கிறேன். ஏவால சைபர் செக்யூரிட்டினாச்சும் இன்ஜினியர் அதை பார்த்து எடுக்கிறவங்களுக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா? ஹாய், நம்ம இன்னைக்கு வந்து ஏன்றது நம்ம எல்லா இடத்த டொமைன்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிள் HR டொமைன்ஸ்ல இருந்து இப்போ லாஸ்டா ஒரு டிக்கெட் புக் பண்ற வரைக்கும் நம்ம எல்லா டொமைன்ஸ்லயும் ஏ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஏ வந்து எல்லா டொமைன்ல ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்திட்டு இருக்கு. அதுல முக்கியமா நான் பார்த்த ஒரு டொமைன் என்ன, சைபர் செக்யூரிட்டி. சைபர் செக்யூரிட்டி டொமைன்ல ஏயோட இம்பாக்ட்ஸ் என்ன இருக்குன்ற பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நம்ம கூட ஒரு பர்சன் வந்து பேச வந்திருக்காரு. அவர் நம்ம வெல்கம் பண்ணலாம் நம்மளோட ஸ்டுடியோக்கு. சார் வணக்கம். ஒன்ஸ் அகைன். ஓகே டன். ஓகே, நோ ப்ராப்ளம். நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ. சார் பத்தி அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. திஸ் பிரீஃபிங். ஓகே, ஜஸ்ட் பிரீஃப். ஸோ ஹாய், என்னோட பேர் ஜெய் கணேஷ். ஐ எம் ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் செக்யூர் வேர்ல்ட்ஸ். இட் இஸ் அ சைபர் செக்யூரிட்டி கம்பெனி. வி ஆர் ப்ரொவைடிங் சைபர் செக்யூரிட்டி டெஸ்டிங் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய வெப்சைட்ஸ்லாம் நம்மளே பில்ட் பண்ணி அதுக்குமே டெஸ்டிங்ஸ் நம்மளே கொடுக்குறோம். அதுக்கடுத்து நம்ம ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனுமே வச்சிருக்கோம். ஸோ அது மூலமா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம ட்ரைனிங் பண்ணியிருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஆண்டர்ப்ரனராகவும் இருக்காங்க. ஸோ நான் வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப் அண்ட் சைபர் செக்யூரிட்டி இது எல்லாத்தையுமே மேஜர் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு சைபர் செக்யூரிட்டி பற்றி ஒரு டாக் கொடுக்கறதுக்கு ப்ரோவோட இதுக்கு வந்து எனக்கு ரியலி ஹாப்பியாக இருக்கு. ஓகே, ஸோ ஓகே ப்ரோ, வில் ஸ்டார்ட். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் 3 years இந்த ஏஐ இண்டஸ்ட்ரியில இருக்கேன். மீன்ஸ் நானும் ஒரு 5000 சீட்ல இம்ப்ளான்ட் நம்ம 2 பேருமே ஒரு இன்ஸ்டியூட் ரன் பண்றோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இந்த சொசைட்டி கொடுக்குற விஷயம் என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கெரியர் கன்ஃபியூஷன் இல்லாம என்ன படிக்கணும்ன்றது நம்ம ஒரு டொமைன்ஸ் செலக்ட் பண்றோம். இப்போ நான் ஏஐ டொமைனை நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் ஏஐ டொமைன்ல வந்து 3 years ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது முதல்ல இது வந்து ஒரு மாடல் வரும். அந்த மாடல் வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். மீன்ஸ் அதுக்கு கேள்வி கேட்போம், போது சொல்லுவோம். அது ஒரு பெரிய இம்பாக்ட் மாதிரி இருந்துச்சு. இது எல்லாமே ஒரு சர்டன் கண்ட்ரோல் கீழே இருந்துச்சு. இஸ் நாட் எனி இஸ் ஓப்பன் சோர்ஸ். ஓப்பன் சோர்ஸ் இருக்கிறது அவ்வளவு பவராகவும் இருக்காது. எக்ஸாம்பிள் காமா, ஓலாமால சில சர்வர்ஸ்ல வச்சு ரன் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் சைனீஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை டீப்சிக்கை விட்டாங்க. டீப்சிக் என்ன மாதிரி ஒரு கேள்வி எனக்கு உருவாக்குச்சுன்னா, டீப்சிக் இஸ் ரன்னிங் இன் எனி சிஸ்டம்ஸ். நீங்க ஓப்பன் சோர்ஸ் நீங்க என்ன ஆனா கூகுள் கொடுத்த மாடல்ஸ்லயும் மோர் பவர்ஃபுல் மாடல்ஸ் நான் சொல்றேன். காமா இஸ் நாட் ஏ பவர்ஃபுல் மாடல். அந்த மாடல்ஸ்லாம் என்ன பண்ணோம்னா, நீங்க அதுக்கு டோக்கனைசேஷன் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி பணத்தை வச்சு சொன்னாங்க. ஆனா டீப்சிக் வந்து நீங்க ஓனர் ரன் பண்ணலான்றத சொன்னாங்க. மார்க்கெட்டோட போக்க மாத்துச்சு. ஒரு பெரிய பிளேயர் வெஸ்ட்டுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ற ஒரு பிளேயரா ஏஷியால இருந்து ஒரு பிளேயர் வந்து டீப்சிக் லான்ச் பண்ணாங்க. அதுல பத்தி நிறைய கான்ட்ரோவர்ஷிஸ்குள்ள நம்ம போக தேவையில்லை. ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ ஒரு நல்ல ஒரு சர்வர் வச்சிருக்க ஒரு, ஏன்னா நைஃப் எப்படி ஃபயர் எப்படி ஹியூமனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இப்போ ஏன் ஒரு முக்கியமான விஷயமா நான் கருதுறேன் அது. ஓகே, அதாவது நான் நினைக்கிறேன், இப்போ ஒரு நைஃப் ஒரு ஆட்கள் இருக்குன்னா அதை சர்ஜரி பண்ணி உயிரையும் காப்பாற்றலாம், உயிரையும் லைஃபையும் எடுக்கலாம். அப்படின்னும் போது நம்ம இப்போ வந்து இந்த ஏஐ மாடல்ல நம்ம தப்பான கைக்கு போய் இந்த டீப்சிக் மூலமா ஒரு சிஸ்டம் மூலமா நம்ம ஒரு பெரிய ஒரு பிரிட்ஜ் அட்டாக்கை பண்ண முடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அதை வந்து எனக்கு ஒரு டவுட்டாவே உங்களுக்கு கேட்கிறேன். நீங்க அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஏஐ வந்து அட்டாக்கிங் சினாரியோல இப்போ போயிட்டு இருக்கு. ஓகே, ஏஐ நீங்க சொன்ன மாதிரி சர்டைன் ஒரு கண்ட்ரோலுக்கு எல்லாம் இருந்தது. இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஏஐ வந்து மொத்தமா ஹியூமன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிடும், இப்பயே எங்களை பாதி பண்ணிருச்சு, அதெல்லாம் பண்ணல. ஒரு ஸ்கூல் இருக்கு. இப்போ ஒரு ஸ்கூல்ல போய் நீங்க ஒரு லெட்டர் எழுதுறீங்க, லீவ் லெட்டர் எழுதணும் ஒரு பிரின்சிபலுக்கு. நீங்க ஏஐ கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு லீவ் லெட்டர் எழுதி தான் ஏஐ கிட்ட கொடுக்குறீங்க. அந்த ஏஐ உங்களை ஆக்சுவலா ரீப்ளேஸ் பண்ணிருக்கு அப்படின்றது தோணுச்சு அப்படின்னா, அதுவே லீவ் லெட்டர் எழுதி அதுவே கரெக்ஷன்ஸ் பண்ணி அதுவும் பிரின்சிபல்கிட்ட போய் சப்மிட் பண்ண வேண்டியது தானே. ஏன் அதெல்லாம் பண்ணல?
ஓகே. அது அப்ப ரீப்ளேஸ் பண்ணல. அது ரீப்ளேஸ் பண்ணல, நம்ம ஒர்க் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக்கி இருக்கு. கரெக்டா? அது ஆப்வியஸா அது ரீப்ளேஸ் பண்ணல. ஓகே. நான் என்ன சொல்றேன்னா அட்டாக்கிங் பேஸ்ல ஆப்வியஸா வந்து டீப் ஃபேக்ல இருக்கட்டும், நிறைய அந்த மாதிரி ஃபேக் வீடியோஸ் ஜெனரேட் பண்றது, இந்த மாதிரியான சில ஃபிஷிங் லிங்க்ஸை கிரியேட் பண்றதெல்லாம் கூட ஏஐஸ் வந்திருக்கு. அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்றேன். ஓகே. ஏஐ ஒரு நல்ல டிஃபென்சரா இருக்குமான்னு கேட்டா டெஃபினட்டா கிடையாது. அதுக்கு என்கிட்ட ஒரு தியரி இருக்கு. என்ன தியரி அப்படின்னா, இப்போ ஒரு வீடு இருக்கு, அந்த வீடு தான் கம்ப்யூட்டர், அங்க இருக்கிற வாட்ச்மேன் தான் ஏஐ. ஓகே. இப்போ நீங்க வரீங்க, நீங்க வந்து கல் எடுத்து அடிக்கிறீங்க அப்படின்னா அதை ப்ரிவென்ட் பண்ண சொல்லி அந்த வாட்ச்மேன் நான் சொல்லி கொடுத்துறேன், ஏஐ நான் ட்ரெயின் பண்ணிடுறேன். இன்கேஸ் நான் ஒரு பவர்ஃபுல்லான கன் எடுத்துட்டு சுட்டனா அந்த ஏஐ நான் அதுக்கு ட்ரெயின் பண்ணல. ஓகே. அந்த ஏஐக்கு கல் எடுத்து அடிச்சா மட்டும் தான் தடுக்க தெரியுமே தவிர்த்து அந்த ஏஐக்கு வந்து கன் எடுத்து சுட்ட தடுக்க தெரியாது. ஓகே. அப்போ அட்டாக்கிங் சினாரியோஸ் மாறும் பொழுது, அட்டாக்கிங்கோட வேரியேஷன் மாறும்போது, புது புது டெக்னிக்ஸ் உள்ள இன்ட்ரோல் ஆகும்போது நமக்கு அட்டாக்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைபர் செக்யூரிட்டியுமே சரி, எந்த டொமைனையும் சரி ஏஐ ரீப்ளேஸ் பண்ணாது. ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, டீப் சீக் வந்துருச்சு, நம்ம வந்து ஏஐஸ்லாம் ரொம்ப பெருசாயிட்டு இருக்கு, அதனால மிகப்பெரிய அழிவை நம்ம நோக்கி போவோமான்னு கேட்டா, ஹியூமனா ஏஐ நம்ம கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ற வரைக்கும், அது நம்மள டேக் எடுக்காத வரைக்கும் நம்ம அதை கரெக்டா ப்ரொசீஜரா ரன் பண்ணலாம். நீங்க சொல்றத பார்த்தா டெர்மினேட்டர் படம் அப்படியே கண் வந்து போகுது. ஆப்வியஸா அப்படிதான் இருக்கும். ஓகே. நான் என்னோட ஒன் கொஸ்டின்ஸ், ஏஐ வந்து இஸ் ரீப்ளேஸ் ஜாப்ன்றது இது நான் டேகை வந்து ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்காங்க. ஷவுட்ஸ் நிறைய நாளாவே இருக்கு. எக்ஸாம்பிள், இன்ஃபோசிஸ் ஓனர் நாராயணமூர்த்தின்றவர் வந்து ஒரு மீட்ல சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, ஏஐ ரீப்ளேஸ் ஒரு ப்ரெஸ் மீட்ல ஒரு சின்ன கேள்வி கேட்கும்போது, இன்னும் இதே மாதிரி 80s வந்து கால்சிஸ் ரீப்ளேஸ் ஹியூமன் நாங்க, நோ இட் இஸ் மோர் இன்க்ரீஸ் த ப்ரொடக்டிவிட்டி ஒன்லி. இப்போ ஹியூமன்ஸ் வந்து இந்திய உலகத்தை மட்டும் தான் அளந்து பாக்குறாங்க. இப்போ நம்ம உலகத்தை தாண்டி மற்ற விஷயத்தை அளந்து பாக்குறதுக்கான ஒரு டூலா ஏஐ இருக்கும்னு அவர் சொன்னார். அது நான் அக்ரி பண்ணிக்கிறேன். ஆனா என்ன பிரச்சனை, ஒரு விஷயம் வரும்போது சில விஷயம் முடியும். கண்டிப்பா. எக்ஸாம்பிள், எங்க அப்பா வந்து படையப்பா படம் பார்க்க போகும்போது வந்து இனி ஒரு சென்னையில இல்ல, அவர் வந்து அப்ப அவர் சொன்ன விஷயம் ட்ரங்க் கால்னு ஒன்று சொன்னார். அது எனக்கு புரியல. இந்த டெலிஃபோன் புக்கை வச்சு ஒரு நம்பருக்கு கால் பண்ணி நம்ம ஒரு சர்வருக்கு போவோம், ஒரு பர்சன் கீழே போவோம், அவங்க கீழே நம்ம சொன்னா அவங்க ஒரு கால் கனெக்ட் பண்ணி ரெண்டுத்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகே. அப்படிதான் கால்ஸ் கனெக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அந்த ஜாப் இருந்துச்சு. அதை சொல்லும் போது ஜான்விக் படத்துல அந்த கால் இருந்துச்சு. அதுவாப்பா நான் கேட்டேன். ஆமான்னாரு. ஆனா இப்ப அது இல்லை. ஏன்னா டெக்னாலஜி அது ட்ரங்க் கால்ன்றது முடிஞ்சு போய் வந்துருச்சு. இப்போ ஏன் அதே மாதிரி தான் நீங்க சொல்றது எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கு. என்னோட டவுட் என்னன்னா, ஏ இஸ் கில் த என்ட்ரி ஜாப்ஸ். ஓகே. அது வந்து இம்பாக்டா கண்ணு முன்னாடி தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏ இஸ் கில் த என்ட்ரி ஜாப்ஸ். நீங்க அக்செப்ட் பண்றீங்களா? ஏஐ வந்து என்ன பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி ஏஐஸ் வந்து யூஸ் ஆகும்னா, லோ லெவல் ஜாப்ஸ், ரொம்ப ரொம்ப லோ லெவல், ஹியூமனால சரி அதுக்கு வந்து டைம் பாஸ்க்கு ஹியூமன் வந்துட்டு போறாங்க, அந்த மாதிரி ஜாப்ஸ் வேணா ஏஐயால ரீப்ளேஸ் பண்ண முடியும் நான் நம்புறேன். நிறைய பேர் ஏஐ வந்து டிசிஷன்ஸ் லெவல்ல ஒர்க் பண்ண வைப்பாங்க, ஏஐ கிட்ட ஒரு டிசிஷன்ஸ் கொடுத்து வைப்பாங்க. ஆக்சுவலி ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணுன்றது வந்து 50-50 கூட உங்களால சொல்ல முடியாது. இது ஒரு கான்செப்ட் எப்படின்னா 60-40, 30-70 அந்த ரேஞ்சில தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ நீங்க ஏஐ டிசிஷனே எடுக்க வைக்கிறீங்கன்னா கூட நம்ம ஆளுங்க எப்படி தெரியுமா பண்ணுவாங்க, இப்போ நான் ஒரு ஏஐ மாடலை ட்ரெயின் பண்றேன், அந்த ஏஐ மாடல் என்னோட இன்டென்ஷனை பொறுத்து தான் ட்ரெயின் ஆயிருக்கும். உங்களோட இன்டென்ஷனையோ என்னோட ஃப்ரெண்டோட இன்டென்ஷன் நான் கொடுக்க மாட்டேன். என்ன வச்சு நான் ட்ரெயின் பண்றதுக்கு அந்த டிசிஷன் நானே எடுத்துட்டு போயிடலாங்க. ஆனா அது டிசிஷன் நம்ம எடுக்கிறோம், அந்த வேலையை இப்போ எக்ஸாம்பிள், நான் இருந்த ப்ராசஸ் ஆண்ட்ராய்டு டெவலப்பரா இருக்கும் போது நான் டீம்ல ஒர்க் பண்ணும்போது ப்ராஜெக்ட் மேனேஜர் ஒருத்தர் இருப்பாரு, செல்லிங் பிசினஸ் அசோசியேட் ஒருத்தர் இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு டீம் கிளைண்டே பார்ப்பாரு, கிளைண்ட்டுக்கு இருந்து டிசைன்ஸ் நாங்கள் யூஎஸ் டிசைன் டீம்ல நான் இருந்தேன், டிஸ்கஷன் வாங்குவோம், நாங்கள் அந்த டெவலப்பர் டீம் கீழே கொடுப்போம், அவங்க அந்த ஒயர் ஃப்ரேம் வச்சு ஒர்க் பண்ணுவோம். இப்போ அப்படி இல்லை, கிளைண்ட்டுக்குள்ள கேட்குறோம், ஃபிக்மாவை நாங்களே டிசைன் பண்றோம், சஜஷன்ஸ் வச்சு ஹியூமன்ஸோட நீட்ஸ் அது புரிஞ்சுக்குது. ஆனா அந்த ஒர்க் பேக் எண்ட்ல டெவலப்பர்ஸோட ஒர்க் இப்ப க்ளோஸ் ஆயிருச்சு. இல்ல, நான் இதுதான் நான் சொல்லுவேன், அந்த டெவலப்பர் ரோல நீங்க கிளைண்ட் விஷயத்துல க்ளோஸ் பண்ணாதீங்கன்றது தான் என்னோட சஜஷன். அது ப்ரொடக்டிவிட்டி காஸ்ட் கட் பண்ணும்ல. ப்ரொடக்டிவிட்டி இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, நிறைய பேர் நான் இந்த இடத்துல பாக்குறேன், கர்சர் இருக்கு, லவபிள் இருக்கு, ரெப்லிட் இருக்கு, அப்புறம் ஆன்டி கிராவிட்டி இருக்கு. இவ்வளவு லிஸ்ட் டூல் பண்றாங்கல்ல, டூல் பண்றவங்க மேலே தப்பு இருக்கு. வைப் கோடிங்கா பிளைண்டா நம்புறது. நான் வைப் கோடிங்க்கு நான் சொல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, வைப் கோடிங் பிளைண்டா நம்பி உள்ள வராம அந்த ஏஐ மேல ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. ஆமா, அந்த ட்ரஸ்ட் எல்லா இடத்துலயுமே ஒர்க் ஆகுது. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஹியூமனா நீங்க உட்காந்து மணிக்கணக்கா ஒரு லைன் பை லைன் கோட் எக்ஸிக்யூட் பண்ணி எரர் கரெக்ஷன் பண்ணி நீங்க பண்ற, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்மளோட இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கோங்க, கூகுள் எடுத்துக்கோங்க, எவ்வளவு பெரிய எம்என்சி கம்பெனிஸ் அவன் ஏஐ வச்சு கோட் பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. ஹியூமன் கோடிங் தான் பண்ணிருப்பாங்க. பட் அதுல வல்னரபிலிட்டியை ஃபைண்ட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, ஹியூமன் பண்றப்பயும் உங்களுக்கு எரர் வருது அப்படின்னா அது ஒரு மிஷின். அது ஒரு டேர்ம் கால் பண்ணுவீங்களா? என்ன டேர்ம் அது? சிவிஇன்னு சொல்லுவாங்க. இந்த பக் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டேர்ம் சொல்லுவாங்க, பக் பவுண்டின்னு சொல்லுவாங்க.
அந்த பக் அதை பத்தி நம்ம லேட்டர் பேசுவோம். ஓகே, கண்டிப்பா. பக் பவுண்டின்ற ஃபீல்டு அது. அதுல சிவின்னு சொல்லுவாங்க, காமன் வல்னரபிலிட்டி எக்ஸ்ப்ளோர், அந்த டொமைன்ஸ் கேட்டகரியில வரும் அது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இப்பயும் அதுக்கு வல்னரபிலிட்டி போயிட்டு தான் இருக்கு. ஒரு ஹியூமனா 10-15 டீமை வச்சு அந்த கோடிங் எரர் செக் பண்ணி கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ற ஒரு ஆர்கனைசேஷனுக்கே இந்த நிலைமைனா கொடுக்குற பல்க் கூட ப்ரிவியூவே கொஞ்சமா தான் பார்க்க முடியும். பிகாஸ் ஏஐ மேல நம்மளுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. இப்போ நம்ம என்னதான் கிளைண்ட் லெவல்ல ஒர்க் பண்ணி நாங்க டெஸ்டிங் எல்லாம் பண்ணி கொடுத்தாலுமே ஹியூமன் லெவல்ல ஒர்க் பண்றதுக்கே எரர் நமக்கு இருக்கு. அப்போ ஏஐ லெவல்ல எப்படி இருக்காதுன்ற விஷயம் இதுதான் என்னோட கேள்வி. ஓகே, நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ டிசிஷன் மேக்கிங்ல இன்னைக்கு ஹியூமன்ஸ் எப்பவுமே இருப்பாங்க. ஏஐ இஸ் ரீப்ளேசிங் சம் ஜாப்ஸ், கிரியேட் நியூ ஜாப்ஸ்ன்றீங்க. அவ்வளவுதான். ஓகே, இப்போ நம்ம ஏஐ பத்தி எல்லாரும் வந்து ஸ்டார்ட் சுந்தர் பிச்சைல இருந்து கண்டிப்பா சத்யன் தால் மைக்ரோசாஃப்ட் ஓனர் வரைக்கும், பொலிட்டிஷியன்ல இருந்து அது வாட்ச் பண்ண வரைக்கும் எல்லாருமே தப்பா சொல்ல, அவங்க எல்லாருமே ஏன்னு அதுக்கு ஒரு மீமே வந்திருக்கு. அது அவரே சுந்தர் பிச்சை போட்டு பார்ப்பாரு. நம்ம ஏ விட்டுருவோம். ஏயோட இம்பார்ட்டன்ஸ் சைபர் செக்யூரிட்டி நம்ம பார்த்துட்டோம். நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணி இப்ப அடுத்தது ஒரு கேள்வி. நான் காலிங் வந்து நான் எனக்கு சைபர் செக்யூரிட்டி படிக்க போறேன்னு முடிவு பண்ணிட்டா, எனக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் லெனக்ஸ்னு ஒரு கான்செப்ட் அப்பதான் வரும். ஓகே, ஓ விண்டோஸ் தாண்டி ஒன்னு இருக்கா, மேக்க தவிர பணக்காரங்க யூஸ் பண்ண தவிர ஒன்னு இருக்கா, ஓ விண்டோஸ் தவிர லெனக்ஸ்னு ஒன்னு இருக்கா, லெனக்ஸ் என்ன லெனக்ஸ். ஃபர்ஸ்ட் சைபர் செக்யூரிட்டிக்குள்ள போறவங்க ஃபர்ஸ்ட் ஒரு 5 டேஸ்க்கு லேர்ன் பண்ற விஷயம் இதுதான் முக்கியமா நான் பார்த்து வரைக்கும். ஃபர்ஸ்ட் லெனக்ஸ்னு ஒன்று போவாங்க, இல்லை உங்க காலேஜ்ல பார்த்துருப்பாங்க, ஓப்பன் சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, லெனக்ஸ் எதுக்கு? அது கமெண்ட்ஸ், லெனக்ஸ் கமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் காலிங் லினக்ஸ்னு லினக்ஸ்ல 25 வேரியன்ட்ஸ் இருக்கு நான் கேள்விப்பட்டேன் அஃபிஷியலா. அதுக்கப்புறம் அன்அஃபிஷியல் நிறைய ஃபீச்சர் நீங்க ரெடி பண்ணலாம். அதுல காலிங் லினக்ஸ்ல சில டூல்ஸ் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணா போதும்னு நினைக்கிறாங்க. இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு அவேர்னஸே இல்லாம, நான் இங்க மட்டும் சொல்ல, சைபர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களே ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களை வரவங்களே இந்த ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. அவங்க சிலபஸ் அவுட் ஆஃப் சிலபஸா இருந்துட்டு காலன்ஸ் என்னப்பா நீ எடுத்த டொமைனே சைபர் செக்யூரிட்டிப்பா, என்னப்பா பண்ணா நெட்வொர்க் இன்ஜினியரிங் நாச்சும் தெரியுமாப்பா, நாச்சும் மாடல்ஸ் தெரியுமாப்பான்னு கேட்டேன். ஏன்னா சர்வர் பத்தி நான் கிளவுட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது கேட்கும். இல்ல எனக்கு காலிங் தெரியும், அதுல 4 டூல் தெரியும், அதை வச்சு பண்ணுவேன், அவ்வளவுதான் சொல்றாங்க. இதை பத்தி உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. ஒப்பீனியன் கண்டிப்பா இதை நான் ரோஸ்டே பண்ணணும்னு நினைப்பேன் இந்த ஃபேஸ்ல. ஏன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஏஐ டெவலப்பர்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பைத்தன் தெரியாது. இல்ல டெவலப்பர் தான் ஓகே, ஏஐ டெவலப்பர், உங்களுக்கு பைத்தன் தெரியாது, ஓகேவா? அப்புறம் சம்திங் அந்த இதெல்லாம் சொல்லுவீங்களே டெராயோ சம்திங், அதெல்லாம் தெரியாது உங்களுக்கு. இதெல்லாம் தெரியாம நீங்க வைப் கோடிங் வரீங்க, கர்சர் எடுத்து வச்சுட்டு உட்காந்து நான் டெவலப்பர்னு சொன்னா உங்களை என்னால அக்செப்ட் பண்ண முடியுமா? முடியாதா? நீங்க சொல்றது வந்து கிராஃபிக் டிசைனர் வந்து கேன்வால ஒரு போஸ்ட் டிசைன் பண்ணி டிசைனர் சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு வரும். இது எப்படின்னா, இது மித்து. சைபர் செக்யூரிட்டியில ஒரு மிகப்பெரிய மித்து காலி லினக்ஸ் அப்படின்றது. நீங்க காலி லினக்ஸ்ன்றது ஒரு மெயின் கான்செப்ட் டெபியன் சொல்லுவாங்க. ஓகே, டெபியன்ல இருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி வர்றதுதான் நிறைய லினக்ஸ். நிறைய டைப் ஆஃப் லினக்ஸ், காலி லினக்ஸ், உபுண்டு, லிபுண்டு, லினக்ஸ் மின்ட், கருடா ஓஎஸ், பேரட் ஓஎஸ், இந்த மாதிரி நிறைய ஓஎஸ் இருக்கு. மக்கள், நம்மளோட சைபர் செக்யூரிட்டி மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும் இந்த கேட்டகரியில்னா, காலி லினக்ஸ் இட்ஸ் லைக் a penetration OS. ஓகே, பேரட் ஓஎஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நீங்க ஐஓடி லெவல்ல ஒர்க் பண்ணும்போதோ, ஏர் பேஸ்ல ஒர்க் பண்ணும்போது, ஐபி அந்த கான்ஃபிகரேஷன்லாம் ஏர் பேஸ்ல வர டெக்னாலஜிஸ்க்கு எல்லாத்துக்குமே பேரட் மாதிரி ஃபாஸ்டா எந்த ஓஎஸ்மே இருக்காது. பேரட் எது கான்ஃபிகர் பண்ணி பறக்கும், காத்துல பறக்கும், அந்த காத்து மூலமா பண்ற எல்லா விஷயங்களையுமே கரெக்டா ப்ரொசீட் பண்றதுக்கு தான் பேரட் ஓஎஸ் வச்சிருப்பாங்க. காலி லினக்ஸ் பெனிட்ரேஷன் ஓஎஸ், அதுல இருக்கிற டூல்ஸே பாதி அவுடேட்டட். ஓகே, அதை கத்துக்கிட்டு உன்னால எப்படி இந்த ஃபீல்டுல வர முடியும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, செகண்ட், நான் இதுல என்னோட கான்செப்ட்ல நான் பாக்குற பசங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னா, கோர்ஸ் முடிச்சுட்டு வந்துருவாங்க. ஓகே, ஒரு மாசம் கோர்ஸ் எடுத்துட்டு நானும் வந்து சைபர் செக்யூரிட்டியில புலிதான் அப்படின்ற மாதிரி வந்து நிற்பாங்க. நான் பார்த்தவங்க கிட்டயுமே 30-40 சர்டிபிகேட் பார்த்துருக்கேன். சர்டிபிகேட்கான கரெக்டான நாலேஜ் நான் பார்க்க மாட்டேன். ஓகே, ஓகேங்களா? இது எப்படின்னா, ஸ்லிம்மான பாடி மேல சொட்டர் போட்ட மாதிரி, தட் சொட்டர் இட்ஸ் கால்ட் அஸ் அந்த சர்டிபிகேட். உள்ள இருக்கிற உடம்பு தான் நாலேஜ் இருக்கும். எனக்கு இதுல நான் லைட்டா முரண்படுறேன். என்னன்னா, சர்டிபிகேட் இஸ் நாட் எ பர்மனன்ட் இல்லாம ஒரு பேஸ்மெண்டா அதை யூஸ் பண்ணலாமா? சர்டிபிகேஷன் நான் நினைக்கிற விஷயம், நான் சர்டிபிகேஷன் நம்ம 2 இன்ஸ்டியூட் வச்சிருக்கோம். இப்போ இன்டர்ன்ஷிப் இம்ப்ளான்ட் நமக்கு எல்லாம் நிறைய பேர் பண்ணிருக்காங்க. இப்போ என் ஸ்டூடெண்ட்ஸ் அதை பார்ப்பாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட், இப்போ ஒரு வாரத்துல இல்ல ஒரு மாசத்துல ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்குலாம் 9 மாசத்துக்கு தேவையான சிலபஸ் இருக்கும். முன்னாடி உங்களுக்கு தெரியும், ஸ்டார்ட் டு எண்ட் நம்ம டிசைன் HTML ல இருந்து பேக் எண்ட் வரைக்கும் நம்ம ஒரு மாசம் நான் உனக்கு முடிக்க முடியாது. உனக்கு கிரவுண்ட கான்கிரீட் பண்ணி தரேன். I want to create some idea and fundamentals path. I will set the concrete. ஏன்னா நீ வந்து நான் டாக்டரும் சரி இன்ஜினியரும் சரி, நீ முடிச்சு நான் தான் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டேன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நீங்க லைஃப்ல படிச்சுட்டே தான் இருக்கணும். நான் இந்த கான்கிரீட் அதுக்கான ஒரு டோக்கன் விசிட்டிங் கார்டு தான் இந்த சர்டிபிகேஷன்ஸ் நான் நம்புறேன். அதை பத்தி உங்க ஒப்பீனியன்? இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் சர்டிபிகேட் படிக்கிறாங்கல்ல, அந்த ஆர்கனைசேஷன் சரியா இல்லைன்னு, அந்த ஆர்கனைசேஷன் சரியா இல்லைன்றது அவங்க கொடுக்குற கண்டென்ட்டே சரியா இல்லைன்னு நான் சொல்லுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோ, இப்போ நீங்க வந்து ஒரு விஷயம் படிக்கிறீங்கன்னா,
ப்ராக்டிக்கல் நாலேஜ்ல இப்போ எனக்கு காலேஜ் என்ன சுத்தமா பிடிக்காது. ஏன்னா அதை நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு 10% ஆஃப் ப்ராக்டிக், சாரி 5% ஆஃப் ப்ராக்டிக்கல், 95% ஆஃப் தியரிட்டிக்கல் இருக்கும். ஓகே, அதனால ஹையர் காலேஜ். ஓகே. நீங்க கோர்ஸ்க்கு வரும்போது முக்காவாசி கோர்சஸ் நான் பாக்குறதுனா தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன். ஓகே. எப்படின்னா hackers, there are 3 types of hackers, white hat hacker, black hat hacker, gray hat hackers. Hackers only using for Kali Linux. These kind of tools are available. இது நீங்க சொல்றீங்க சர்டிஃபிகேஷன்ஸ் அப்ப வந்து எப்படி சூஸ் பண்றது? ஒரு ஸ்டூடெண்டா நான் இப்ப ஸ்டூடெண்ட்டுக்கே நான் சொல்லணும், இப்போ வந்து எப்படி நான் ஒரு கோர்ஸ் எடுக்கிறதுன்றது சொல்றது. ஓகே, இப்போ மிஷின் லேர்னிங் ஆர் ஆண்ட்ராய்டு ஃபுல் ஸ்டாக்னா எங்கே வரலாம். இப்போ ஒரு சைபர் செக்யூரிட்டிஸ் என்னோட டொமைனுக்கு அப்படியே ஃபார் ஆப்போசிட் அப்படின்னும் போது எப்படி அவன் சூஸ் பண்ணணும் டொமைனை, எப்படி அந்த கோர்ஸை சூஸ் பண்ணும்? நீங்க ஆன்லைன், அதாவது சிஹெச் ஆன்லைன்ல நான் சிஹெச் கோர்ஸ் எடுக்கிறேன் அப்படின்ற கேட்டகரிஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் ரொம்ப 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 மேட்டர்ஸ் இந்த இடத்துல. இப்போ சைபர் செக்யூரிட்டி பேசிக்கா காலி லினக்ஸ் தான் அந்த டூல மோஸ்ட்லி அந்த ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் எடுக்க வேணாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் அதை சொல்லுவேன்னா, நீங்க சும்மா போய் அந்த அட்டாக்கை வந்து பண்ணி பாக்குறதுக்காக வாங்கல, நீங்க அட்டாக் எக்ஸிக்யூட் பண்றதுக்காக வாங்குறீங்க. கரெக்டா? அப்போ அந்த இடத்துல கண்டென்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த கண்டென்ட்டோட ரெஃபரன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை இடத்துல. ஸோ அதுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கணும், அதுல உங்களுக்கு சில ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கணும், உங்களால அந்த டூலை பில்ட் பண்ண முடிஞ்சிருக்கணும், அது எக்ஸிக்யூட் பண்ற அளவுக்கு அங்க சில டாபிக்ஸ் இருக்கணும். இந்த மாதிரியான கான்செப்ட் இருந்தாதான் உங்களால ஓன் டூலை பில்ட் பண்ண முடியும். காலி லினக்ஸ்ல இருக்கிற டூல் அவுடேட்டடே ஆனாலும் உங்க ஓன் டூல். இதெல்லாம் இருக்க கடை எங்க இருக்குது? கடை எங்க இருக்கு? ஓகே, அதுக்கு நிறைய இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து நம்மளோட வெப்சைட்டை கீழே கொடுக்குறேன், அதோட லிங்க் வேணா செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகே, ஸோ வெப்சைட் கீழே போட்டுறேன். ஓகே, ஸோ அதை செக் பண்ணி. இப்போ என்னன்னா எண்ட் ஆஃப் த கன்க்ளூஷன் வச்சு ஷார்ட் ப்ராட்காஸ்ட் தான். நம்ம டைம் இந்த அடுத்து நம்ம நல்லா இன்னும் ஃப்ரீயாவே பேசலாம். என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராட்காஸ்ட் ஆல்சோ. ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஃபார் கமிங் ஃபார் மை நியூ இன்வைட்டிங் ஸ்டுடியோ. தேங்க்யூ. ஓகே, இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு ஃபியூ bullet points, 5 points. ஓகே, சைபர் செக்யூரிட்டி இன்னும் 10 வருஷத்துல எப்படி இருக்கும்? 5 points ஒன்லி. சைபர் செக்யூரிட்டி 10 வருஷத்துல ரொம்பவே பெருசா இருக்கும். நிறைய ஓப்பன் சோர்ஸ் மோஸ்ட்லி இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு வருது. ஓப்பன் சோர்ஸ் ஓரளவுக்கு கம்மியாயிடும். அதுக்கு மாறா ஃபியூச்சர்ல எங்க டிராகோ ப்ராடக்ட் கூட ஃபர்ஸ்ட்ல இருக்கலாம், சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஸோ நடந்த சந்தோஷம். ஸோ டிராகோன்ற ப்ராடக்ட் இருக்கலாம். சைபர் செக்யூரிட்டி ரொம்ப பெருசா எவால்வ் ஆயிருக்கலாம். செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் நம்ம எலான் மாஸ்க் கூட சேர்ந்து செவ்வாய் கிரகத்தை கூட கொடுத்துட்டு இருக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து